ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கிளாசிஃபிகேஷன் டாபிக் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ஈஸியான டாபிக். ஸோ நம்பர் சீரிஸ் மாதிரி தான் இருக்கும். ரயில்வேல இருந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து 1ல இருந்து 2 கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க. சேம் நம்பர் சீரிஸ் கான்செப்ட் தான் இதுலயும் அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ இது லெட்டர் வச்சும் கேட்கலாம், நம்பர் வச்சும் இதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதே மாதிரி வந்து ஏற்கனவே நம்ம யூடியூப்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நம்ம ஆப்லையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் கிளாசிஃபிகேஷன் டாபிக்ல. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஆப்ஷன் 6286 1965 இருக்கு. ஓகே, அடுத்து என்ன இருக்கு? 6571, அடுத்து 2448. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 ஆப்ஷன்ல ஒரு 3 ஆப்ஷன் வந்து ஒரே லாஜிக்கை ஃபாலோ பண்ணும், ஒரு ஆப்ஷன் வந்து அந்த லாஜிக்கை ஃபாலோ பண்ணாது. ஸோ அது எந்த ஆப்ஷன் நாம வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து 8247, அதுல இருந்து 3926 மாறி இருக்கு. 6903 வந்து 2582 மாறி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். இதுல ஆட் ஒன் அவுட் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதுதான் கிளாசிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் இருக்கிறத பாருங்க. 6286 1965 மாறி இருக்கு. ஸோ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. ஏன்னா வேற எதுவுமே பண்ண முடியாது. இந்த டிஃபரன்ஸ் தான் இதுல ஒரே ஒரு லாஜிக். வேற ஸ்கொயரோ கியூபோ வேற எதுவுமே யோசிக்க முடியாது. அப்ப 6286 மைனஸ் 1965 போது 6ல் 5 போனா 1, 8ல் 6 போனா 2, 12ல் 9 போனா 3, 5ல் 1 போனா 4, 4321 வருது. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 4321. சரி, இருக்கட்டும். அடுத்து இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. அடுத்த ஆப்ஷன்ல 6571 2448. ஸோ 11ல் 8 போனா 3, 6ல் 4 போனா 2, அடுத்து 5ல் 4 போனா 1, 6ல் 2 போனா எத்தனை வருது? ஸோ 6ல் 2 போனா 4. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வருது? 4123 வருது. ஸோ இதுவும் இருக்கட்டும். அடுத்து இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. 8247 3926 டிஃபரன்ஸ் எடுத்தா 7ல் 6 போனா 1, 4ல் 2 போனா 2, 12ல் 9 போனா 3, திருப்பி எத்தனை இருக்கும் இங்க? 7ல் 3 போனா 4, 4321. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 4321 வருது. அடுத்து இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுங்க. 6903 2582 1, அடுத்து 2, அடுத்து வந்து என்ன இருக்கு? 8ல் 5 போனா 3, ஸோ 4, 4321 வருது. ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதோட டிஃபரன்ஸ் 4321, இதோட டிஃபரன்ஸும் 4321 வருது. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸும் 4321 தான் வருது. இந்த ஒரு ஆப்ஷன்ல மட்டும்தான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன வருதுன்னா 4123 வருது. ஸோ இதுதான் என்னது? ஆட் ஒன் அவுட். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் நீங்க வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் என்னது? ஆட் ஒன் அவுட். ஓகே, ஸோ இது ஒன்று தான் வித்தியாசமா இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ 3 of the following 4 letter clusters are alike in a same certain way. ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது ஆட் ஒன் அவுட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆர்விவி, ஏடபிள்யூ, ஏடிடபிள்யூ, இஹெச்எஸ், ஜேஎம்என் இருக்கு. ஓகே, ஆர்விவி. ஓகே, ஸோ இதுக்குள்ள ரிலேஷன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஆர் எங்க இருக்கு? ஆர் 18வது இடத்துல இருக்கு. வி எங்க இருக்கு? 22வது இடத்துல இருக்கு. ஸோ அப்போ இங்க இருந்து +4 எடுத்தீங்கன்னா விக்கு போயிடலாம். மறுபடியும் என்ன இருக்கு? அதே லெட்டர் தான் அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ +4 எடுத்தா இது வந்துருது. அடுத்து +0ன்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ஏடிடபிள்யூ, ஏல இருந்து டிக்கு போகணும் அப்படின்னா எத்தனை எடுக்கணும்? +3 எடுத்தா போதுமா? ஏ வந்து 1, டி வந்து 4வது பிளேஸ்ல இருக்கு. ஸோ +3 எடுக்கணும். அடுத்து டில இருந்து டபிள்யூ போகணும் அப்படின்னா டிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கோ அதை பார்த்து எழுதியிருக்கலாம். அப்படிதானே? ஸோ டில இருந்து டபிள்யூக்கு போகணும்னா டிக்கு ஆப்போசிட்ல டபிள்யூ இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கலாம்னா +3 எடுத்துட்டு இந்த லெட்டருக்கு ஆப்போசிட்ல என்ன வருமோ அதை எழுதியிருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இதுக்கான லாஜிக். அடுத்து இஹெச்எஸ்ன்னு இருக்கு. ஸோ இல இருந்து ஹச்சுக்கு போகணும். இல இருந்து ஹச்சுக்கு போகணும்னா எத்தனை எடுக்கணும்? +3 எடுத்தா போதுமா? இ வந்து 5வது இடத்துல இருக்கு. ஸோ +3 எடுத்தீங்கன்னா ஹச்சு கிடைச்சிரும். அடுத்து ஹச்ல இருந்து எஸ்ஸுக்கு போகணும். ஸோ ஹச்சுக்கு ஆப்போசிட்ல எஸ் இருக்கு. ஓகே, ஸோ சேம் இந்த லாஜிக் தான் இங்கேயும் ஃபாலோ ஆகுது. அடுத்து ஜேஎம்என், ஜேல இருந்து எம்முக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? +3 எடுத்தா எம்முக்கு போயிடலாம். அடுத்து எம்முக்கு ஆப்போசிட்ல என்ன வருது? என். ஓகே, ஸோ எம்முக்கு ஆப்போசிட்ல என் வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுலயும் சேம் லாஜிக் ஃபாலோ ஆகுது. இந்த மூணுலையும் ஒரே லாஜிக் ஃபாலோ ஆகுதா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருந்து +3 எடுத்தா 2வது லெட்டர், அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கோ அதான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இது மட்டும் தான் என்னதான் இருக்கு? வித்தியாசமா இருக்கு. ஸோ இதுதான் என்னது? ஆட் ஒன் அவுட். எக்ஸாம்ல நீங்க இதுதான் ஆன்சரா சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுல எது வித்தியாசமா இருக்கு? எது ஆட் ஒன் அவுட்ங்கிறத கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸி. ரீசனிங் பார்த்தீங்கன்னா எல்லா டாபிக்கும் சேமா தான் இருக்கும். நம்பர் சீரிஸ் படிச்சிட்டிங்கன்னா கிளாசிஃபிகேஷன், அனாலஜி இதெல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். கோடிங், டிகோடிங் அதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா அந்த ஏபிசிடிக்குள்ள வச்சு தான் நிறைய கொஸ்டினே கேட்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கு என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ என்ன இருக்கு? டிடபிள்யூஜிடி, அடுத்து ஏடிஇசட்இ. ஸோ இந்த 4 இதுல எது ஆட் ஒன் அவுட்ங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்கே என்ன லாஜிக் வரும்? டிடபிள்யூஜிடி. இதை பார்க்கும்போது எதாவது தோணுதா? டிடபிள்யூஜிடி இதில் லாஜிக் எதாவது தோணுதா?
ஸோ டபிள்யூக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, டி இருக்குது. ஓகே, ஸோ டபிள்யூக்கு ஆப்போசிட்டில் டி வருது. ஆல்டர்னேட்டாக பாருங்கள், இங்கே ரெண்டாவது லெட்டரையும் இந்த லாஸ்ட் லெட்டரையும் பாருங்கள், ரெண்டையும் நாளையும் பாருங்கள். டபிள்யூக்கு ஆப்போசிட்டில் டி வருது. ஓகே, அடுத்து டிஜின்னு இருக்குது. ஸோ இங்கே டி இருக்குது, டிக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, ஜி இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போது இந்த லாஜிக் வந்து ஃபாலோ ஆகணும். அதாவது ஒரு லெட்டர் விட்டு ஆல்டர்னேட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி வரணும். ஓகே, ஸோ இந்த லாஜிக் ஃபாலோ ஆகுதான்னு பார்க்கலாம். அடுத்து ஏக்கு ஆப்போசிட்டில் டி இருக்கா, ஏக்கு ஆப்போசிட்டில் இசட் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி தான் ஆல்டர்னேட்டாக பார்க்கணும். ஸோ ஏக்கு ஆப்போசிட்டில் இசட் இருக்குது. அப்புறம் டிக்கு ஆப்போசிட்டில் இ இருக்கான்னு பாருங்கள். இல்லை, டிக்கு பக்கத்தில் தான் இ இருக்குது. ஸோ இது வித்தியாசமாக இருக்குது. இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமான லாஜிக்காக இருக்குது. அடுத்து இதை செக் பண்ணுங்கள், பியையும் கேயையும் செக் பண்ணணும். பிக்கு ஆப்போசிட்டில் கே இருக்கா, ஸோ பிக்கு ஆப்போசிட்டில் கே இருக்குது. அடுத்து எஸ்ஸுக்கு ஆப்போசிட்டில் ஹச் இருக்கா, எஸ்ஸுக்கு ஆப்போசிட்டில் ஹச் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் அந்த ஏபிசிடி எல்லாம் கரெக்டாக 1லேருந்து 26 வரை படிச்சுட்டு ஏக்கு ஆப்போசிட்டில் இசட், பிக்கு ஆப்போசிட்டில் ஒய் இதெல்லாம் மனப்பாடமாக படிச்சு வச்சிட்டிங்கன்னா எக்ஸாமில் இது எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் உங்களால் அதை மனப்பாடம் பண்ண முடியலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 5 செகண்ட்லேயோ ஒரு 4 செகண்ட்ல எழுதி வச்சிட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வருங்கிறத பார்த்து எழுதிடலாம். ஓகே, ஸோ அடுத்து எஸ்ஸுக்கு ஆப்போசிட்டில் ஹச். ஸோ எஸ்ஸுக்கு ஆப்போசிட்டில் ஹச் இருக்குது. அப்போ இதில் வந்து என்ன ஆகுது, இந்த ஃபஸ்ட்டு ஒன் ஏல ஒரு லாஜிக் ஃபாலோ ஆகிச்சு இல்லையா, அதே லாஜிக் வந்து எங்கே ஃபாலோ ஆகுது, சியில் வந்து ஃபாலோ ஆகுது. அடுத்து டியில் பாருங்கள், எஃப்க்கு ஆப்போசிட்டில் யூ. ஸோ எஃப்க்கு ஆப்போசிட்டில் யூ இருக்குது. அடுத்து ஐக்கு ஆப்போசிட்டில் ஆர். ஸோ ஐக்கு ஆப்போசிட்டில் ஆர். ஓகே, அந்த லாஜிக் ஃபாலோ ஆகுதா? அப்போ இந்த ஏசிடி 3லையுமே ஒரே லாஜிக் ஃபாலோ ஆகுது. பியில் மட்டும் சேம் லாஜிக் வந்து ஃபாலோ ஆகலை. அப்போ இதுதான் உங்களுக்கு என்னது, ஆட் ஒன் அவுட். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ இதில் ஆட் ஒன் அவுட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ எம்பிஜே, டிஐபி, ஹச்கேஇ, டிடபிள்யூக்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் நம்ம வந்து ஏபிசிடி ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஓகே, ஓகே, ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, எம்பிஜே இருக்குது. இது 4ல் எது ஆட் ஒன் அவுட்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எம்பிஜே, எம்லேருந்து பிக்கு போகணும். எம் எங்கே இருக்குது, எம் இங்கே தான் இருக்குது. எம்லேருந்து பிக்கு போகணுன்னா எவ்வளோ போகணும், பி வந்து 16th பிளேஸில் இருக்குது. ஸோ அப்போ 1 2 3 பிளேஸ் போனால் போதுமா? ஸோ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு +3 எடுத்தால் போதும். அடுத்து பியிலேருந்து ஜேக்கு போகணும். ஸோ பியிலேருந்து ஜேக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும், ஸோ -6 எடுத்தால் போதும். 1 2 3 4 5 6 ரிவர்ஸில் வரணும். ஸோ 16, ஸோ பி வந்து 16வது இடத்துல இருக்குது, ஜே வந்து 10வது இடத்துல இருக்குது. ஸோ -6 போட்டிங்க அப்படின்னா ஜேக்கு போயிடலாம். ஓகே, பியிலேருந்து ஜேக்கு போகிறதுக்கு -6. அடுத்து டிஐபின்னு இருக்குது. ஓகே, டியிலேருந்து ஐக்கு போகணும். டி எங்கே இருக்குது, டி இந்த இருக்குது. டியிலேருந்து ஐக்கு போகணுன்னா இங்கே வந்து 4th பிளேஸில் இருக்குது, ஐ வந்து 9th பிளேஸில் இருக்குது. ஸோ +5 எடுத்தால் ஐக்கு போயிடலாமா? அடுத்து ஐலேருந்து பிக்கு, ஐலேருந்து பிக்கு போகணுன்னா பி வந்து 2வது இடத்துல இருக்குது, ஐ வந்து 9வது இடத்துல இருக்குது. ஸோ -7 எடுக்கணும். ஓகே, ஸோ ரெண்டுமே வேறு வேறு லாஜிக் இருக்குது. ஸோ அடுத்து செக் பண்ணலாம். ஹச்சிலேருந்து கேக்கு போகணும். ஹச்சிலேருந்து கேக்கு போகணுன்னா ஹச் வந்து 8வது இடத்துல இருக்குது, கே வந்து 11வது இடத்துல இருக்குது. ஸோ +3 போட்டால் கேக்கு போயிடலாமா? அடுத்து கேலேருந்து ஈக்கு போகணும். கேலேருந்து ஈக்கு போகணுன்னா இது 11வது இடத்துல இருக்குது கே. ஸோ இ வந்து 5வது இடத்துல இருக்குது. ஸோ -6 போட்டால் ஈக்கு போயிடலாமா? ஸோ அப்படி தெரியலனா 1 2 3 4 5 6 இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இல்லைனா அந்த நம்பர் என்னன்னு பார்த்துட்டு அதுலேருந்து மைனஸ் பண்ணிடுங்க. அடுத்து டீலேருந்து டபிள்யூ. ஸோ டீலேருந்து டபிள்யூ போகணுன்னா 1 2 3. ஸோ +3 எடுத்தால் போதும். டி வந்து 20வது இடத்துல இருக்குது, டபிள்யூ வந்து 23வது இடத்துல. ஸோ +3 எடுத்தீங்கன்னா போதும். அடுத்து கியூக்கு போகணும். டபிள்யூலேருந்து கியூக்கு போனால் 1 2 3 4 5 6, அதாவது 23 - 6 17. ஸோ -6 போட்டால் கியூக்கு போயிடும். ஓகேவா? ஸோ அப்போ எல்லாத்துலேயும் எதுலலாம் ஒரே லாஜிக் ஃபாலோ ஆகுது, ஏசிடி இந்த 3 ஆப்ஷன்லையும் சேம் லாஜிக் வந்து ஃபாலோ ஆகுது. ஆப்ஷன் டியில் மட்டும் சேமான லாஜிக் ஃபாலோ ஆகலை, வித்தியாசமாக ஃபாலோ ஆகுது. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது, ஆட் ஒன் அவுட். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ இதில் ஆட் ஒன் அவுட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம், சேம் அதே மாதிரி ஏபிசிடி எழுதிக்கோங்க. எழுதிட்டு எது ஆப்போசிட்டில் வருதா இல்லை ஏதாவது கொஞ்சம் லெட்டர்ஸ் தள்ளி இருக்காங்கிறத பாருங்கள். ஸோ லாஜிக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலேருந்து ஒரு +3யோ +5ஓ +7ஓ அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆப்போசிட் லெட்டர்ஸை வந்து லாஜிக்காக கொடுத்துருப்பாங்க. ஓகே, இங்கே செக் பண்ணுங்கள், CDXWன்னு இருக்குது. ஸோ இது ஏபிசிடி தெரிஞ்சாலே ஈஸியாக பண்ணிடலாம். சிக்கு ஆப்போசிட்டில் தான் யார் இருப்பா, எக்ஸ் இருப்பாங்க. இதாக இருக்காங்க பாருங்கள், சிக்கு ஆப்போசிட்டில் எக்ஸு, டிக்கு ஆப்போசிட்டில் டபிள்யூ. இதை பார்க்கும்போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் இது எழுதுனா தான் பிகினருக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த ஏபிசிடி வந்து எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ ஏபிசிடி இந்த மாதிரி ஏலேருந்து எம் வரை எழுதிக்கோங்க பிகினர். அதுக்கப்புறம் என்லேருந்து இசட் வரை எழுதிட்டு நம்பர் வந்து 26 வரை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, டிக்கு ஆப்போசிட்டில் டபிள்யூ. ஸோ கரெக்டாக இருக்கா? அடுத்து ஜேக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கணும், கே இருக்கணும். ஸோ ஜேக்கு ஆப்போசிட்டில் கே இருக்குது. ஸோ ஜேக்கு பக்கத்தில் கரெக்டாக தானே போட்டிருக்கோம், ஆல்டர்னேட்டாக எடுக்கணும். ஓகே, ஜேக்கு பக்கத்தில் தான் கே இருக்குது. ஸோ இங்கே லாஜிக் வித்தியாசமாக இருக்குது. ஓகேவா? சரி, ஜேக்கு பக்கத்தில் கே இருக்குது, கியூவும் பியும் பாருங்கள், சாரி கியூக்கு பக்கத்தில் தான் பி இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறத எழுதியிருக்காங்க, இங்கே வந்து பக்கத்தில் இருக்கிறத எழுதியிருக்காங்க. அடுத்து இங்கே
எஃப்க்கு இதை பாருங்க, எஃப்க்கு பக்கத்தில் தான் ஜி இருக்குது, எஃப்ஜி. ஆல்டர்னேட்டாக பாருங்கள், யூக்கு அடுத்து அதானே, யூக்கு பக்கத்தில் தான் என்ன இருக்குது, டி இருக்குது, டியூ. ஓகேவா? ஸோ எஃப்பும் ஜியும் பக்கத்தில் இருக்குது, யூவும் டியும் பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி இதில் ஜேயும் கேயும் பக்கத்தில் இருக்குது, பியும் கியூவும் பக்கத்தில் இருக்குது. ஓகே, அடுத்து இங்கே செக் பண்ணுங்க, ஹச்சும் ஐயும் பக்கத்தில் இருக்கா, பக்கத்தில் இருக்குது. அடுத்து ஆரும் எஸ்ஸும் பக்கத்தில் வரணும். ஓகே, ஸோ இவங்க பக்கத்தில் தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மூணுலையும் ஒரே லாஜிக் ஃபாலோ ஆகுதா? ஆல்டர்னேட்டாக பார்த்தீங்கன்னா 2 லெட்டரும் பக்கத்தில் இருக்கும். ஹச் பக்கத்தில் ஐ இருக்கும், அதே மாதிரி ஆர் பக்கத்தில் எஸ் இருக்கும். ஆனால் இந்த ஒரு ஆப்ஷனில் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கிறதை எழுதியிருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு சிக்கு ஆப்போசிட்டில் எக்ஸு, டிக்கு ஆப்போசிட்டில் டபிள்யூன்னு ஆப்போசிட்டாக இருக்கிறத எழுதியிருக்காங்க. வித்தியாசமான லாஜிக் வந்து யோசிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் ஆட் ஒன் அவுட். இந்த மூணுலையும் ஒரே லாஜிக். என்ன லாஜிக்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க லெட்டரை வந்து எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, 81 19 121 23 1 3 64 9. இதில் ஆட் ஒன் அவுட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இங்கே 81 இருக்குது. 81 நான் வந்து 19 மாற்றணும். 81 நான் 19 மாற்றினா என்ன லாஜிக் யோசிக்கலாம்? 81ங்கிறது எதோட ஸ்கொயரு? 9ஓட ஸ்கொயர் வந்து 81. ஓகே, 9 ஸ்கொயர் 81 எனக்கு தெரியும். அப்போது இதை வந்து நான் என்ன பண்ணலாம், அந்த 9 எடுத்துக்கலாம். ஸோ 9 19 மாற்றுறது ஈஸி தானே. 9 எப்படி 19 மாற்றலாம்? 9 கூட ஒரு 10 ஆட் பண்ணிங்கன்னா 19 மாறிடும். ஸோ லாஜிக் வந்து நாமளாக யோசிக்கிறது தான், எப்படினாலும் யோசிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ 9 கூட ஒரு 10 ஆட் பண்ணால் 90 மாறிடும். அப்போ என்ன பண்ணியிருக்கலாம், அந்த நம்பர் வந்து ஒரு ஸ்கொயர் நம்பராக இருக்குது பாருங்கள். 81 121 1 64 எல்லாமே என்னவா இருக்குது, ஸ்கொயர் நம்பராக இருக்குது. அப்போ அது எதோட ஸ்கொயரோ அந்த நம்பரை எழுதிட்டு அது கூட 10 ஆட் பண்ணியிருக்கலாம். இது ஒரு லாஜிக். அப்படி இல்லைன்னா அது எதோட ஸ்கொயரோ அது கூட அந்த நம்பர் ப்ளஸ் 1 ஆட் பண்ணியிருக்கலாம். டைரெக்டாக 10ஐயும் ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா அந்த நம்பர் ப்ளஸ் 1ஐயும் ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ நான் 2 லாஜிக் யோசிச்சிருக்கேன். இந்த 2ல் எது கரெக்டுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து என்ன இருக்குது, 9 + 10 19 வருது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 121ங்கிறது எதோட ஸ்கொயரு, 11ஓட ஸ்கொயரு. இது எல்லாமே வேதிக் மேக்ஸில் 1லேருந்து 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் வந்து படிக்க சொல்லியிருப்பேன் உங்களை. ஸோ நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ 11 ஸ்கொயர். ஓகே, ஸோ 11 ஸ்கொயர் தான் 121. இப்போ நம்ம ஃபஸ்ட் லாஜிக் படி 11 ப்ளஸ் 10 ஆட் பண்ணால் என்ன வரணும், 11 + 10 உங்களுக்கு எவ்வளோ வரணும், 21 வரணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, 23 இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லாஜிக்கில் நமக்கு ஆன்சர் வரல. ரெண்டாவது லாஜிக் யோசிக்கலாம். ஓகேவா? ஸோ 11 ப்ளஸ் அந்த நம்பர் அப்படியே எழுதிட்டு அது கூட 1 ஆட் பண்ணணும். இதுதான் என்னது, ரெண்டாவது லாஜிக். ஸோ ரெண்டாவது லாஜிக் ஃபாலோ ஆகுது பாருங்கள், சூப்பராக. ஸோ 11 + 12 11 + 12 என்னது, 23. ஓகேவா? ஸோ 11 + 12 = 23. அப்போ லாஜிக் எனக்கு என்னது, ஃபர்ஸ்ட் லாஜிக் வந்து ஃபாலோ ஆகலை. இந்த ரெண்டாவது லாஜிக் தான் கரெக்டு. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட் எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ 81 ரூட் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், 9 கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த 9 கூட திருப்பியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே 9 ஆட் பண்ணி அது கூட ஒரு 1 ஆட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் 121க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 11, அந்த 11 கூட அந்த 11ஐயும் ஆட் பண்ணி திருப்பி ஒரு 1 ஆட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுதான் இதுக்கான லாஜிக். இப்போ 1க்கு அதே மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்போம். 1க்கு ரூட் எடுத்தாலும் 1 தான். 1 கூட திருப்பி அந்த 1 ஆட் பண்ணிவிட்டு அகைன் 1 ஆட் பண்ணணும். இங்கே எல்லாமே 1 வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ 3. இப்போ இது மூணுக்குமே சேம் லாஜிக் ஃபாலோ ஆகுது. இந்த 64க்கு ஃபாலோ ஆகுதான்னு பாருங்கள். ஸோ 8 வரும். இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 8 கூட மறுபடியும் 8 ஆட் பண்ணணும், +1. இதான நம்ம லாஜிக்கு. ஃபஸ்ட்டு இதுக்கு 9 வந்துச்சு, 9 கூட 9 ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு +1 ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 8 8 டு 16 16 ஒன்றும் 17 இந்த இடத்துல வரணும் நம்ம லாஜிக் படி பார்த்தீங்கன்னா. ஆனால் இங்கே 9 இருக்குது. அப்போ இதுதான் உங்களுக்கு என்னது, ஆட் ஒன் அவுட். ஓகே, கிளியரா புரியுதா லாஜிக் வந்து எப்படினாலும் யோசிக்கலாம். இதே கொஸ்டினுக்கு இன்னொரு லாஜிக் படி யோசிச்சினாலும் நீங்கள் ஆன்சரை கொண்டு வரலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஓகே, ஸோ இதில் வந்து எது வித்தியாசமாக இருக்குது, எது ஆட் ஒன் அவுட்டுங்கிறத கண்டுபிடிக்கும். ஓகே, ஸோ இங்கே ஹச்எல் ஓபி எடுத்துக்கோங்க. ஹச்லேருந்து எல்லுக்கு போகணும். ஹச் எத்தனாவது இடத்துல இருக்குது, 8வது இடத்துல இருக்குது. ஸோ 8லேருந்து எல் எங்கே இருக்குது, 12வது இடத்துல இருக்குது. ஸோ அப்போ +4 எடுத்திருக்காங்க. எல்லுலேருந்து ஓக்கு போகணும். ஸோ இது வந்து 12வது இடத்துல இருக்குது. ஓ வந்து எங்கே இருக்குது, 15வது இடத்துல இருக்குது. ஸோ +3 எடுத்திங்கன்னா எங்கே போயிடும், 15வது இடத்துக்கு வந்துடும். அடுத்து எங்கே இருக்குது, ஓலேருந்து பிக்கு போகணும். ஸோ ஓலேருந்து பிக்கு போகணும்னா +1 எடுத்தால் போதும். அப்போ இங்கே பேட்டர்ன் என்ன, +3 +4 +3 +1. ஓகே, அதே பேட்டர்ன் இங்கே ஃபாலோ ஆகுதான்னு பாருங்கள். எஃப்லேருந்து ஹச்சுக்கு போகணும். எஃப்லேருந்து ஹச்சுக்கு போகணும் அப்படின்னா +2 எடுக்கணும். ஹச்லேருந்து ஜேக்கு போகணும் அப்படின்னா அகைன் +2 எடுத்தால் போதும். ஓகே, ஸோ அடுத்து ஜேலேருந்து எல்லுக்கு போகணும். ஜேலேருந்து எல்லுக்கு போகணும்னா அகைன் +2 வந்து எடுக்கணும். ஓகே, ஸோ இது இங்கே 2 லாஜிக் வந்திருக்கு. இதில் வந்து எது ஆட் ஒன் அவுட்டுன்னு அடுத்து நம்ம செக் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து ஏலேருந்து ஐக்கு போகணும், சாரி ஏலேருந்து ஈக்கு போகணும். ஏ வந்து 1வது பிளேஸு, இ வந்து 5வது பிளேஸு. ஓகேவா? ஸோ 1லேருந்து 5க்கு போகணும்னா +4 எடுத்தால் போதும். அடுத்து ஈலேருந்து ஹச்சுக்கு போகணும். இ வந்து 5வது இடம், ஹச் வந்து 8வது இடம். ஸோ அடுத்து என்ன பண்ணணும், +3 எடுத்திருக்காங்க. ஹச்லேருந்து ஐக்கு போகிறதுக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாம், +1 எடுத்தாலே போதுமானது. ஓகேவா? ஸோ அப்போ +4 +3 +1 வந்துருச்சு.
இங்கேயும் +4 +3 +1 வந்திருக்கு. அடுத்து இருக்கிறதும் கண்டிப்பாக +4 +3 +1 தான் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே சேமாக வந்துருச்சு. இதுலேயும் +4 +3 +1 வந்துருச்சு. இதுலேயும் +4 +3 +1 வந்துருச்சு. ஒன்று தான் நமக்கு வித்தியாசமாக இருக்கும். இதில் மட்டும்தான் என்ன இருக்குது, வேற ஒரு லாஜிக் ஃபாலோ ஆகுது. ஓகேவா? ஸோ அடுத்து இருக்கிறத செக் பண்ணாமலே ஆப்ஷன் பி தான் ஆட் ஒன் அவுட்டுன்னு சொல்லிடலாம். ஓகேவா? அடுத்து இருக்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் +4 +3 +1 லாஜிக் தான் வரும். ஓகேவா? ஸோ கிளியராக புரியுதா? ரொம்ப ஈஸி. ஏபிசிடியை பார்க்க போகிறீங்க, அப்படியே பார்த்து இங்கே என்ன லாஜிக்னு கண்டுபிடிக்க போகிறீங்க. அடுத்து என்ன இருக்குது, பிடிஎக்ஸ்பி இருக்குது, அடுத்து ஜிகே ஓஎஸ் இருக்குது, அடுத்து ஹச்கே என்கியூ, அடுத்து எம்கியூ யூஒய்ன்னு இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன லாஜிக், எது வந்து ஆட் ஒன் அவுட்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஏபிசிடி எழுதிக்கிறீங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும், பிடிஎக்ஸ்பி இருக்குது. ஓகே, பிடிஎக்ஸ்பி லாஜிக் கண்டுபிடிங்க. பியிலேருந்து டீக்கு போகணும். பியிலேருந்து டீக்கு போகணும்னா பி வந்து 16, டி வந்து 20. ஸோ +4 எடுத்தால் போயிடலாம். டீலேருந்து எக்ஸுக்கு போகணும். ஸோ எக்ஸ் வந்து 20, சாரி டி வந்து 20, எக்ஸ் எத்தனாவது இடத்துல இருக்குது, 24வது இடத்துல இருக்குது. ஸோ +4 எடுத்தால் போயிடலாம். எக்ஸுக்கு அடுத்து என்ன இருக்குது, பி இருக்குது. ஓகே, எக்ஸுக்கு அடுத்து பி இருக்குது. ஸோ எக்ஸ்லேருந்து பிக்கு போகணும்னா 1 2 3 4. ஸோ +4 தள்ளி போனீங்கன்னா பிக்கு போயிடலாம். அப்போ +4 தான் இதுக்கான லாஜிக்காக இருக்குது. அடுத்து ஜியிலேருந்து கேக்கு போகணும். ஜி வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது, 7வது இடத்துல இருக்குது. கே வந்து 11வது இடத்துல இருக்குது. ஸோ +4 எடுத்தால் போதும். கேலேருந்து ஓக்கு போகணும். ஸோ 11, ஓ வந்து 15. அகைன் +4 எடுத்தீங்க அப்படின்னா கேலேருந்து ஓக்கு போயிடலாம். புரியுதா? கே வந்து 11வது இடம், ஓ வந்து 15வது இடத்துல இருக்குது. ஸோ 11 + 4 15. அவ்வளோதான். ஓலேருந்து எஸ்ஸுக்கு போகணும். ஓ வந்து 15வது இடத்துல இருக்குது, எஸ் வந்து 19வது இடத்துல இருக்குது. ஸோ +4 போட்டிங்கன்னா எஸ்ஸுக்கு போயிடலாம். ஸோ +4 தான்ங்கிறத லாஜிக் தான். ஓகேவா? ஸோ +4 தான் லாஜிக். அடுத்து இருக்கிறதுல செக் பண்ணுங்கள். ஹச்லேருந்து கேக்கு, ஹச்லேருந்து கேக்கு போகிறதுக்கு +4. அடுத்து கேலேருந்து எண்ணுக்கு, கேலேருந்து எண்ணுக்கு 1 2 3. ஓகேவா? ஸோ +3 போகுது. ஓகேவா? ஸோ என்ன போகுது, +3 வந்து போகுது. அப்போது இதுதான் உங்களுக்கு என்னவா இருக்கும், ஆட் ஒன் அவுட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது, ஆட் ஒன் அவுட். ஏன்னா இது ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா +4 தான் ஃபாலோ ஆகுது. இதுலையும் +4 லாஜிக் தான் ஃபாலோ ஆகுது. அடுத்து நீங்கள் இங்கே செக் பண்ணாலும் அதான் ஃபாலோ ஆகும். ஏன்னா 3 இது நமக்கு சேமாக இருக்கும், 1 மட்டும் வித்தியாசமாக இருக்கும். இப்போ இது ரெண்டும் சேமாக இருக்குது, இது ரெண்டுலேருந்து இது வித்தியாசமாக இருக்குன்னா என்ன அர்த்தம், இது கூட இன்னொரு ஜோடி யார் வருவாங்க, இது. ஓகேவா? ஸோ இது 3லையும் ஒரே லாஜிக் ஃபாலோ ஆகியிருக்கும். இது வந்து வித்தியாசமாக இருக்கும். ஏதாவது 2 மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே போதும், எது வந்து வித்தியாசமாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் ஹச்கேஎன்கியூங்கிறது ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ அடுத்து இதில் நீங்கள் செக் பண்ணுங்கனாலும் பேட்டர்ன் வந்து என்ன இருக்குன்னா +4 அப்படிங்கக்கூடிய பேட்டர்னில் தான் போயிட்டு இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ 4 70 மாற்றிருக்காங்க. அடுத்து வந்து 3 30 மாறுது. அடுத்து 6 222, 7 350. ஸோ இதுக்குள்ள லாஜிக் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ லாஜிக் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு யார் வந்து ஆட் ஒன் அவுட்டு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் இங்கே, ஸோ என்ன மாதிரி யோசிக்கலாம், இங்கே 3 30 மாற்றிருக்காங்க. ஸோ 3 30 மாற்றினா ரொம்ப சிம்பிளாக யோசிச்சிங்க அப்படின்னா 3 கியூப் வந்து 27. ஸோ அது கூட ஒரு 3 ஆட் பண்ணால் 30 ஆயிரும். 6 இருக்குது. ஸோ சேம் லாஜிக் வருதான்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான நம்பராக இருக்கு இல்லையா? ஸோ அதனால் நான் இந்த லாஜிக் யோசிச்சு பார்த்தேன். இப்போ 6 எடுத்துக்கோங்க. 6 கியூப் எவ்வளவு, 250. 6 கியூப் வந்து எவ்வளோ வரும், 216 வருமா? ஸோ 216. ஸோ 216 கூட 6 ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா 3ங்கிற நம்பர் இருக்குது, 3 கியூப் பண்ணி அது கூட 3 ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? 2 விதமாக யோசிக்கலாம். அந்த நம்பரை கியூப் பண்ணி அது கூட 3 ஆட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கலாம். இல்லைனா கொடுத்துருக்க நம்பரை கியூப் பண்ணி அதே நம்பரை ஆட் பண்ணணும். 2 லாஜிக் யோசிக்கலாம். இந்த லாஜிக் படி யோசிச்சிங்கன்னா ஆன்சர் வராது. இங்கே பார்க்கும்போது ஆன்சர் வராது. 3 ஆட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 219 தான் வரும். ஸோ 3 ஆட் பண்ணக்கூடாது. எந்த நம்பரை கியூ பண்ணுறோமோ அந்த நம்பரையே ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே 6 கியூ பண்ணிங்கன்னா 216, அது கூட 6 ஆட் பண்ணிங்கன்னா 222. அடுத்து 7 கியூப் வந்து எவ்வளோ வரும், 343 வருமா? ஸோ 343 ப்ளஸ் அது கூட என்ன ஆட் பண்ணணும், 7 ஆட் பண்ணணும். ஸோ 7 ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 50 வந்துருச்சு. ஸோ 350 வந்துடுது. அப்போ இங்கே 3லையுமே சேம் லாஜிக் ஃபாலோ ஆகுது. ஜஸ்ட்டு நான் இந்த இதை மட்டுமே வச்சு இங்கே கொண்டு வரதுக்கு சும்மா யோசித்தேன் ஒரு லாஜிக்கு. மேபி கியூப் பண்ணி ஒரு +3 ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதே லாஜிக் தான் இங்கே எல்லாமே ஃபாலோ ஆகிருக்கு. கியூப் பண்ணி அதே நம்பரை ஆட் பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு யோசித்த லாஜிக் என்னென்னா கியூப் பண்ணி +3 ஆட் பண்ணியிருப்பாங்கிறது யோசித்தேன். அடுத்து இங்கே போகும்போது +3 ஆட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே வாய்ப்பு இல்லை. +3 ஆட் பண்ணும்போது 219 ஆயிருக்கும். அப்போ இங்கே 3 ஆட் பண்ணுற மாதிரி சேம் நம்பர் 6 ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு லாஜிக் வந்து எனக்கு வந்துச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, 4:70 இருக்குது. ஸோ 4:70 அதே லாஜிக் செக் பண்ணிங்க அப்படின்னா என்ன பண்ணணும், அதை கியூப் பண்ணி அது கூட 4 ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 4 கியூபுங்கும் போது உங்களுக்கு எவ்வளோ வரும், 4 4 16, 16 4 64, 64 + 4 எவ்வளோ வரணும், 68 தான் வரும். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்காங்க, 70ன்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் உங்களுக்கு என்னது, ஆட் ஒன் அவுட். இதுதான் வித்தியாசமாக இருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதுக்கான லாஜிக் யோசிங்க. CAXன்னு இருக்குது, அடுத்து AYZன்னு இருக்குது, அடுத்து என்ன இருக்குது, FDU இருக்குது, அடுத்து வந்து என்ன இருக்குது, HDS. இதில் ஆட் ஒன் அவுட் என்னன்னு கண்டுபிடிக்கணும்.
ஓகே, இங்கே லாஜிக் யோசிங்க. சி இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ சிக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. அடுத்து ஏயும் இசட்டையும் பாருங்கள், ஏக்கு ஆப்போசிட்டில் இசட் வரும். அடுத்து எஃப்ஐ யூவையும் பாருங்கள், எஃப்க்கு ஆப்போசிட்டில் யூ இருக்குது. அடுத்து ஹச்ஐ எஸ்ஐயும் பாருங்கள், ஆல்டர்னேட்டாக பாருங்கள். ஹச்ஐ எஸ்ஐயும் பார்த்தீங்கன்னா ஹச்சுக்கு ஆப்போசிட்லேயும் எஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் சேம் லாஜிக் ஃபாலோ ஆகுது. அப்போ அடுத்து வேறு என்ன யோசிக்கலாம்? இந்த நடுஸில் உள்ள ஏ, ஒய், டி, இந்த டி இதெல்லாம் எப்படி போட்டிருப்பாங்கங்கிறத யோசிக்கலாமா? ஸோ இது எப்படி போட்டிருக்கலாம்? எப்படி போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது இதுக்கு? ஓகே, சி இருக்குது, சியிலேருந்து ஏக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. சியிலேருந்து ஏக்கு போகணுன்னா எவ்வளோ லெட்டர் தள்ளி போகணும்? 1 2 -2 எடுத்தால் போயிடலாமா? அப்போ -2 எடுத்தால் போயிடலாம். ஏலேருந்து ஒய்க்கு போகணும். ஏ இங்கே இருக்குது, இதுலேருந்து ஒய்க்கு போகிறதுக்கு 1 2 -2 எடுத்தால் போயிடலாம். அடுத்து எஃப்லேருந்து டிக்கு போகணும். எஃப்லேருந்து டிக்கு போகிறதுக்கு அதே -2 எடுத்தால் போயிடலாமா? 1 2 -2 எடுத்தால் போயிடலாம். சூப்பர். ஹச்சிலேருந்து டிக்கு போகணும். ஹச்சிலேருந்து டிக்கு போகிறதுக்கு 8லேருந்து 4க்கு போகணுன்னா -4 எடுக்கணும். 1 2 3 4. ஓகே, ஸோ 4 எடுக்கிற மாதிரி வருது. அப்போ இதுதான் ஆட் ஒன் அவுட்டு. ஓகேவா? ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது எல்லாத்துலேயும் சேம் லாஜிக் தான் இருந்துச்சு. அடுத்த இந்த 2 லெட்டரில் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் -2 கூடிய லாஜிக் இருந்துச்சு. இதில் மட்டும் -4 கூடிய லாஜிக் இருந்துச்சு. அதனால ஆப்ஷன் டி மட்டும் தான் நம்மளுக்கு என்னது? ஆட் ஒன் அவுட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸாமில் ரீசனிங்கில் ரொம்ப ஈஸியான கொஷினாக தான் கேட்பாங்க கிளாசிஃபிகேஷனில். நீங்கள் ரயில்வே போனாலும் சரி, எஸ்எஸ்சி போனாலும் சரி, இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 1லேருந்து 2 கொஷின் வரைக்கும் கேட்பாங்க. இந்த மாதிரி ஏபிசிடி எழுதியோ இந்த நம்பர்ஸோட லாஜிக் வச்சோ கண்டுபிடிக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ ரயில்வேலேருந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்கமிங்கில் வரக்கூடிய என்டிபிசி குரூப் டி எக்ஸாம்லாம் எந்தெந்த மந்தில் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறதுக்கான கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். எஸ்எஸ்சிலையும் அதே மாதிரி தான் போன வருஷமே அவங்க கேலண்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2024 எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த எக்ஸாம்லாம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில்டான கேலண்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பேங்கிங் சைட்லையும் அதே மாதிரி ஐபிபிஎஸ்க்கான கேலண்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் நான் சிலபஸே கண்டுபிடிச்சி படிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம், கிளியர் பண்ணவே முடியாது. நான் தெளிவாகவே சொல்கிறேன். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அப்படிங்கும்போது அந்த அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 2 மாதம் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் சென்டர் போட ஆரம்பிச்சிருவாங்க, எந்தெந்த இடத்துல எல்லாருக்கும் எக்ஸாம்னு. அந்த 2 மாதத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் ரிவிஷன் வேணால் பண்ணலாம், டெஸ்ட் வேணால் எடுக்கலாம். நீங்கள் வேணால் பாஸ் பண்ண கேண்டிடேட்டை போய் கேட்டு பாருங்கள், இல்லை ஆல்ரெடி எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லார்ட்டையும் கேட்டு பாருங்கள். ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண ஒரு 2 மாதத்துலையோ 1.5 மாதத்துலையோ ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமான்னு கேளுங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியாது. வேணும்னா எல்லாரும் சும்மா அடிச்சு விடுவாங்க, நான் வந்து 1 வாரம் தான் படித்தேன், லாஸ்ட் 2 நாள் தான் படித்தேன், ஓவர் நைட்டில் நான் படித்து பாஸ் பண்ணேன் அப்படின்னு யாராவது சும்மா வேணா சொல்லுவாங்க. அது உண்மையாக இருக்காது. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும்னா அதோட சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு நல்லா தெளிவாக படிக்கணும்னா 6 மாதம் ஆகும். நல்லா தெளிவாக ஒரு கொஷினை பார்த்தோன்னே இதுதான் லாஜிக்கு, இதுதான் அதோட பேட்டர்னு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதை ஒரு குயிக்காக சால்வ் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட் ஒரு இது வரணும் அப்படின்னா அதுக்கு 6 மாதம் ஆகும். 6 மந்த்ஸ் டைம் எடுக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு டாப்பராக இருந்தாலும் சரி அந்த கொஷினை பார்த்ததுமே ஒரு அந்த கொஷினை பார்த்ததுமே இதுதான் இந்த பேட்டர்னில் தான் நமக்கு வரும் அப்படின்னு நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு 6 மந்த்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு ஆனால் நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஒரு டாபிக் முடிச்சோடனே அதை சால்வ் பண்ணுறது ஈஸி. ஆனால் இருக்கக்கூடிய அந்த 30 டாபிக் 40 டாப்பிக்கை முடிச்சதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக கொலாப்ஸ் அது எல்லாத்தையும் நல்லா கலைச்சி போட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். அந்த 40 டாபிக்லேருந்தும் ஒவ்வொரு கொஷின் இருக்கும். 40 விதமாக கொஷின் இருக்கும். அப்போ அந்த 40 விதமான கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா அந்த லாஜிக் எல்லாத்தையும் இந்த 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். சிலபஸை முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா எப்படி அந்த கொஷின் கேட்டாலுமே திருப்பி கேட்டாலுமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா கிளாசிஃபிகேஷன்னா இவ்வளோதான் கான்செப்ட். திருப்பி கிளாசிஃபிகேஷனையே நாம் திருப்பி டெஸ்ட் எடுக்கும்போது திருப்பி கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ரிவிஷன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது இவ்வளோதான் அப்படிங்கக்கூடியது வந்துடும். அது எப்போ வரும்னா ஒரே கிளாஸ்ல வராது. இன்னைக்கு ஒரு நாள் இந்த டாப்பிக்கை முடிக்கிறோம்னா அடுத்து போய் பார்க்கும்போது உடனே சால்வ் பண்ண முடியாது. அதை ரிப்பீட்டடாக சால்வ் பண்ணணும். அதில் மிஸ்டேக் வரும், அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணணும், அகைன் மிஸ்டேக் வரும், அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா ரியல் எக்ஸாம் போகும்போது மிஸ்டேக்குங்கக்கூடிய வார்த்தையே இருக்காது. ஏன்னா அந்த மிஸ்டேக் எல்லாத்தையும் தான் நாம வந்து எங்கள் வீட்டில் உட்காந்தே ப்ராக்டிஸ் பண்ணும்போது பண்ணிட்டோம், டெஸ்ட் போடும்போது அந்த மிஸ்டேக் எல்லாம் பண்ணிட்டோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுவோம். அதெல்லாம் கரெக்ட் பண்ணும்போது ரியல் எக்ஸாம் போகும்போது நம்மளோட கட் ஆஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். இந்த மிஸ்டேக்கே நம்ம கரெக்ட் பண்ணாமல் சிலபஸே கவர் பண்ணாமல் நம்ம ஒரு எக்ஸாம் போனோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அட்டெம்ப்டை தான் கொடுக்க முடியும். நான் ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதில் வந்து நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு 200% எஃபர்ட்டை வந்து நம்ம வந்து போடணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட்டை போட்டு திருப்பி டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாகவே எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்கமிங்கில் வரக்கூடிய எக்ஸாமை ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நீங்கள் கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆப்பில் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸில் லைவ் கிளாஸும் கொண்டு வந்துட்டோம். ஸோ லைவ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா
ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் செட் தான். நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஒரு 2 வாரத்துக்கு உங்களுக்கு லைவ் கிளாஸ் வந்து புரியாத மாதிரி இருக்கும். அந்த ரெக்கார்டட் கிளாஸஸில் பேசிக் எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க கூட சேர்ந்து நீங்களும் ஸ்பீடாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கரெக்டான பிளேஸில் தான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸில் எல்லாமே கொடுத்தாச்சு, அது போக லைவ் கிளாஸும் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், கண்டிப்பாக எக்ஸாம் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். ரயில்வே தான் உங்களோட ட்ரீம் ஜாபாக இருக்குது, எனக்கு எங்கேருந்து படிக்கணும்னு தெரியல, நான் வந்து ஜாப் போயிட்டுருக்கேன், காலேஜ் போயிட்டுருக்கேன், எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட்டான கோர்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் தான். எல்லாமே கண்டென்ட் எல்லாமே கையில் கொடுத்தாச்சு. உங்கள் கையில் ஒரு மொபைல் ஃபோனோ ஒரு லேப்டாப்போ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட், ஓகேவா, அதில் சொல்லியிருக்கதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எந்த ஒரு இதாக இருந்தாலும், ஒரு எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை ஒரு விளையாட்டாக இருக்கட்டும், அதில் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கண்டிப்பாக ஒரு கோச் இருப்பாங்க. அந்த கோச் வந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க, இந்த இடத்துல நீ இதை பண்ணணும், இந்த மிஸ்டேக்கை பண்ணிடக்கூடாது, நீ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க, இதை பண்ணால் தான் கரெக்டாக வரும்னு ஒரு கோச் இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஒரு ட்ரைனர் இருப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிறத நீங்கள் கரெக்டாக எந்தெந்த இடத்துலலாம் மிஸ்டேக் அண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிடுவோம். வீடியோஸில் ரெக்கார்டட் கிளாஸ்லேயே சொல்லிடுவோம், லைவ் கிளாஸ்லேயே சொல்லிடுவோம். அப்போ அந்த மிஸ்டேக் அண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபைனல் எக்ஸாம் போகும்போது நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதை யாராலையுமே தடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன். இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. ஏன்னா காம்படிஷன் ஹெவியாக தான் இருக்கும். ஹெவியாக இருக்குங்கிறதுக்காக பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய காம்படிஷனாக இருந்தாலுமே நீங்கள் எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நம்ம 10th 12th எக்ஸாம் எழுதும்போது இல்லாத காம்படிஷனா? அவ்வளோ லட்சக்கணக்கான பேர் எல்லாருமே 10th எழுதுனாங்க, எல்லா செட்டுமே 12th எழுதுனாங்க. ஆனால் காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக படித்தோம், ஒரு நல்ல மார்க் வாங்கணும், நல்ல காலேஜ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா படித்தோம். அதே தான் இப்போ நம்ம லைஃப்பை நல்லா மாற்றுறதுக்காக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் உங்களோட எண்ணங்களை எப்போவுமே பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தங்க உங்கள் பக்கத்தில் இருந்துட்டு நெகட்டிவாக பேசுகிறாங்க, உன்னால் முடியாது, நடக்காது அப்படின்னு பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களோட பேச்செல்லாம் நீங்கள் வந்து கண்டுக்கிடாதீங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக ஷெடியூல் படி படிச்சிங்கன்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் பிகினருக்கான ஸ்பெஷல் 180 days ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஸ்டடி பிளான் படி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஜீரோலேருந்து ஹீரோ லெவல்லே நான் சொல்லுவேன், டாப்பர் லெவலுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரெயின் ஆகிடலாம். அந்த அளவுக்கு அதில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே டீட்டெயில்டாக 180 days பிளானில் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த பிளானை ஃபாலோ பண்ணிக்கிட்டே சைடில் அப்படியே லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் போய் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு OTP வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆப்லேருந்து உங்களுக்கு ஒரு வெல்கம் மெசேஜ் வரும். ஓகேவா? வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ்னு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும், கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நீங்கள் கிளியர் பண்ணணும், கோச்சிங் உங்களுக்கு வேணும்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. எப்படி வந்து கிளாஸுக்கு ஃபீஸ் பே பண்ணணும், அதுக்கப்புறம் கிளாஸஸ் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணணும், லைவ் கிளாஸ் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான தெளிவான கைடன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளாஸை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க எல்லாருமே, இப்போ இல்லை, நான் போன வருஷத்துலேருந்தே ரயில்வேல நோட்டிஃபிகேஷன் வரும்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்போ இருந்தே எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்களும் படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ வேறு எக்ஸாம் பற்றி ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும், SSC எக்ஸாமாக இருக்கட்டும், எக்ஸாம் பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு டவுட்டு இல்லை எக்ஸாம் பற்றி டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். 904333 79345. ஓகேவா? ஸோ இந்த நம்பர் எல்லாமே நம்ம வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதிலிருந்து நீங்கள் எடுத்து உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி இல்லைனா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். 8925050798. ஓகேவா? ஆல்ரெடி 4 லைவ் கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ 4 லைவ் கிளாஸ் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ்ல உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 4 லைவ் கிளாஸ் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் ஜூனில் தான் வரப்போகுது உங்களுக்கு NTPCக்கு. ஸோ அதுக்குள்ளே இதெல்லாம் கரெக்டாக முடிச்சிட்டிங்கன்னா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஜஸ்ட் டெஸ்ட் மட்டும் போட்டு பார்த்தா போதும். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட எண்ணங்களை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. நம்மளால் முடியும், நம்ம பாஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம், அடுத்து நாம வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஓகேவா? ஸோ அதை மனசில் வச்சுட்டு டெய்லி படிங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் தான். ஓகே? ஸோ திருப்பியும் வேறு ஒரு கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.